ரிசல்ட் வெளியாச்சிருக்கோம். பாரா பாஸ் ஆயிட்டேன். சஷ்டி ஏன் லாட்டரி அடிச்ச மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்? நான் பாஸ் ஆயிட்டேன்டா, இங்க பாரு. ஓ வாவ், நல்ல ரிசல்ட் தான் எடுத்திருக்கீங்க. ஆமாடா, நான் ரொம்ப படிச்சிருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன், போட்டிருக்கேன். ஆமா, சரி, சூப்பரா தான். தேங்க்யூ. சரி வா, போட்டோ எனக்கு எடுத்து கொடு. நான் எடுத்து கொடுக்குறேன். பாருங்க. நல்லா இருக்கு. நான் போஸ்ட் போட போறேன். போஸ்ட் போட போறீங்களா? ஆமா. என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே கிடைக்குது, போட வேணும். சரி சரி, போடு. ஓகே, போஸ்ட் பண்ணிட்டேன். ம், நல்லா இருக்கு. Hard work finding way of good for மூஞ்ச பத்தியா சரி குடுடா என்னடா இப்ப சரி ஹேக் பண்ண கமெண்ட் போடுங்க டேய் என்னடா ஜஸ்ட் ப்ரோ ஜோக் ப்ரோ இது ஓவரல் நீங்க பொம்பளை பிள்ளை ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு அவங்களா ஏன் இவ்வளோ கம்மி பண்ணி வச்சிருக்காங்க? சரி, நான் ரிஷி காட்டுறேன். ஐயோ நிறுத்துங்கடா, ஏன்டா மெசேஜ் பண்றீங்க? ஏன்டா இப்படி கம்மி பண்றீங்க? ஒரு படம் தானே, ஏன் இப்படி கட்ட வருது? மேபி அவன் கரெக்டும். ஏடா ஒரு பேடி ஜோக் பண்ணீங்களா ஜோக்கா? ஆமாடா இதெல்லாம் பெரிய விஷயம் பண்ணுறீங்க நான் பெரிய விஷயமா எடுத்துக்காத, நீ சொல்லாத. நீ கமெண்ட் போட்ட, அவன் ஷேர் பண்ண, இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டாங்க. நான் அப்படி மீன் பண்ணல அப்படி மீன் பண்ணலன்னா அப்போ எதாச்சும் ஷேர் பண்ணீங்க? இதா? ஏய் இதா? என்னாச்சு? சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு. நானும் ரொம்ப நேரம் பார்த்தேன், நீ சோகமாவே இருக்கிற மாதிரி இருக்க. ஒரு நாள் தான் இருக்கு. ரொம்ப நேரம் நீ இதே தான் எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க. இந்த மாதிரி இருக்க கூட தான் உட்காரவே மாட்டேங்கிறேன், சாப்பிட மாட்டேங்கிறேன், இது கூட ஏன் என்னாச்சு? எல்லாரும் நான் கிளாஸ் போகும்போது ஒரு மாதிரியா பார்க்குறாங்க வீட்டில். நீ இருக்கா நான் ஃபோட்டோலாம் அனுப்பிடுறேன். ஏன் எல்லாரும் வந்து அவங்க கூட பார்க்க வீட்டில் நீ ஏன் கண்டு டைம் இருக்காது உன் செல்ஃப் ஹைட் பண்ணிக்கிறேன்? எனக்கு தெரியும் எக்ஸாம் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். நீ இப்பயும் ஒன்று நினச்சி ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறீங்க. கிளாஸ்க்கு அப்புறம் வர வேணாம்னு. சரி வா, இதை பற்றி நம்ம பேசுவோம். வேணாடா, தெரியும். நீ இதை தனியாக லூஸ் பேசுமா? லெட்ஸ் பேச. கம்மி கம்மி ப்ளீஸ் இது
என்னோட போஸ்ட்டுக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கரண் என்னோட போஸ்ட்டுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தான். he make fun of me and then she like பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கான், ஷேர் பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் நான் இக்னோர் பண்ணணும்னு தான் பார்த்தேன், முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அந்த போஸ்ட்டை டிலீட் பண்ணிட்டேன், ஸ்டாப் பண்ணிட்டேன். போஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப பேர்கிட்ட பேசுறதுக்கும் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது கிளாஸ்க்கு போகிறதுக்கு. I'm sorry for you to experience this. I'm glad that you came here. எல்லாத்தையும் மாஸ்க் பண்ணி வச்சிருந்தேன். It's a good thing you came up. Coming. Karen and Rishi, I asked you to come today because I want to talk about you, about something I read online. I don't know, I'm not serious. You just stopped coming to class because of it. உனக்கு தெரியாதான் பிரச்சனையே. Karen, you may consider it as a joke, but once you post it, you give permission to everyone. And Rishi, what do you do? I like the comment. And I shared it. why? I thought it was funny. Yeah, I'm sorry. I thought I was making a joke, but I didn't think about what you feel when you read it. You should have. I know. உனக்கு தெரியாது அது எவ்வளோ எம்பரேசிங்காக இருந்துச்சு அப்படின்னு. எனக்கு நான் அதுவே யோசிச்சிருந்தேன், எல்லாரும் என்ன சொல்லுவாங்க என்னை பற்றி அப்படின்னு. I'm really sorry. And I'm sorry too. I just thought it instead of sharing. உங்கள் மன்னிப்பை நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். Something all of you need to remember. Cyberbullying isn't harmless just because it happened behind the screen. A comment can affect someone's confidence. A shared post can reach hundreds of people, and sometimes we have no idea what someone is already going through. என்ன பண்ணுறது, வேற யாராவது ஒன்று என்னை புரிய பண்ணுறதை பார்த்தா. Don't like it, don't share, and don't put other hurtful comments. Instead of it, just report, support the victim, and tell someone you trust. So even if you are not the bully, we still have the responsibility. Exactly. And we should think before posting anything. Yes. And before you type something, ask yourself, will I say this to someone's face? If the answer is no, then don't type it. என்ன பண்ண போகிறேன், நான் போஸ்ட் கொடுக்குறேன். ஆமாவா? இந்த ஒரு கமெண்ட்னால நான் என்ன என்னை பற்றி நினைக்கிறேன்னு மாறாது. ஏதெல்லாம் இருப்பா. You know what? I'm going to report the whole post. I also delete my whole comments. One comment can hurt someone. One share can make you worse. One act of kindness can make a difference. So think before you type. Because behind every screen is a real person with real feelings. Think before you type.